ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் 3 மணிக்கு. ஓ 3 மணிக்கா? 3 மணிக்கெல்லாம் அங்கே டீ போடுவாங்களா? ஓகே ஓகே. டூட்டியில் தான் இருக்கீங்களா இப்போ? வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எத்தனை மணிக்கு வருவீங்க நைட்டு? சைலண்ட் வாட்ச் தான் அப்படியா? சைலண்ட் வாட்ச் தான் போடுறேன். நான் அதான் அன்னைக்கு உங்கள் லைவ் வந்தேனா கமெண்ட் போட்டேன். ஆனால் நீங்கள் எந்த பதிலுமே சொல்லலை பார்த்துங்க. சைலண்ட் வாட்ச் தான் போடுற வேலை அதிகமாக இருக்குது. அப்படியா? ஓகே ஓகே. நான் வந்தேனா கமெண்ட் போட்டேன், ஆனால் எந்த ரிப்ளையுமே பண்ணலை பார்த்துங்க. உங்களை கூட நேரம் இல்லை, வேலை அதிகமாக இருக்குது. உட்கார கூட நேரம் இல்லையா? அது அப்படிதான் மீனா. வேலைக்கு போகும்போது நானும் பட்டிருக்கமில்ல அனுபவம். காலையில் 4:30 5 மணிக்கெல்லாம் எழும்பி சோறு பொங்கி வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்களையும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு விட்டுக்கிட்டு வேலைக்கு போனால் அங்கேருந்து வந்தால் நம்ம சும்மாவே இருக்க முடியுது. வீட்டில் ஒருபாடு வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம போய் படுத்தா நம்ம குறுக்கு வளையவே செய்யாது. அந்த மாதிரியெல்லாம் நானும் கஷ்டப்பட்டிருக்கேன் மீனா. ஒரு கட்டத்தில் கழுத்து எலும்பு தேய்வு, கழுத்துக்கு உர போட்டது, அந்த மாதிரியெல்லாம் ஆகி தான் கடைசி ஸ்டேஜில் வேலையை விட்டேன். இப்போ வீட்டில் இருக்கும். காலையில் 7 மணிக்கு ஒருவன், நைட்டு 8 மணி ஆகும் வீட்டுக்கு போகிறது. புரியா? இப்போ நைட்டு 8 மணிக்கு நம்ம வீட்டுக்கு நீ வாரா வந்து அப்பாடான்னு இருக்க முடியும்? அதுவும் முடியாது. வீட்டில் அங்கங்கன்னு ஒவ்வொரு வேலை இருக்கும், அதை அவ்வளோ செய்யணும். நைட்டு டிஃபன் பண்ணணும். எல்லாம் முடிச்சுட்டு போய் படுத்தா குறுக்கு வந்து படுக்காது. அவ்வளோ வலிக்கும். எல்லாத்தையும் நானும் பார்த்துருக்கேங்கண்ணா. இப்போ தான் சரி வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்த உடனே ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணான்னு யோசித்து கடைசியில் இதை ஒன்றா பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு. இதுவும் சும்மா இல்லை மீனா. இதுக்கும் இருந்து அது ஒரு மாதிரியான வேலை. இது டைம் பாஸுக்குன்னு வந்து உட்கார்ந்தாலுமே மாதிரி ஒரு கட்டத்தில் நமக்கு சரி கொஞ்சம் பேசி எடுத்து நேரமும் போகுமா அப்படின்ட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்குது தான். ஆனால் அப்பப்போ ஃபோனு கையில் எடுத்து பார்த்துக்கலாம். பதியவனுக்கு டூட்டியில் இருக்க டைமும் நீ மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சு, பல்லு விழுந்துச்சுன்னு சொன்னால மீனா. அது பல்லு வைக்கலாம்ல. இப்போ அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குல்ல, உடஞ்ச பல்லு ஒட்ட வச்சு அந்த மாதிரிலாம். நீ ஏன் பண்ணல?